இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுதானா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? ஸ்பான்சர் தாம்சன் தான் கால் பண்ணாரு. என்ன பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா அந்த கார்த்திகை தான் கோச்சா வைப்பேன்னு சொன்னாரு. ஆமா, உடனே பெனால்ட்டியோட பணத்தை கட்டுங்க, இல்லனா ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டுறாரு. நீ கவலைப்படாம இங்கே இருந்தனா, என் பார்ட்னர் ஒரு தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நான் எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன். சரியா? சரி, சீக்கிரம் வந்திருக்காது. சரி. கார்த்திக் கோச்சா இருக்க கூடாதுன்னு எவ்வளவு வேண்டி இருக்கும். அதை மீறி இப்படி நமக்கு ஒரு நெருக்கடி வருதே. இந்த நெருக்கடியில இருந்து அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். அந்த கார்த்திக்னால பெரிய பிரச்சனை சார். இப்போதைக்கு அவனை எங்களால எதுவுமே பண்ண முடியல. என்னை விட என் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு பிடிச்ச கேம்ல கூட இப்ப அவனே தான் கோச்சா வந்திருக்கான் சார். அவன் மட்டும் கோச்சா இருந்தா அவளை கண்டிப்பா கேமை நிம்மதியா விளையாட முடியாது சார். அவனை கோச்சில இருந்து தூக்கணும்னா 4 லட்ச ரூபா பணம் பெனால்ட்டியோட ரிட்டர்ன் பண்ணணும் சார். அதான் அந்த 4 லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்கதான். ஐயோ கதிர், நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். தங்கச்சி கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளைக்கு ரொக்கமா கொடுக்க வேண்டிய 5 லட்சம் பணத்தை என்னால பெரட்ட முடியல. இப்போவே கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான டைம்ல கொடுக்கலனா என் தங்கச்சி வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதான் நீங்க கொடுக்க வேண்டிய 5 லட்சம் கேஷை வாங்கி கொடுக்கலான்னு உங்களை நான் ப்ரெஷர் பண்ணி கேட்கலான்னு இருந்தேன். ஆனா நீங்க இப்ப என்கிட்ட கேக்குறீங்க. கதிர், உங்க ஷேர் அந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை எப்படியாவது கொடுத்து சேவ் பண்ணுங்க கதிர். இல்லைன்னா என் தங்கச்சி வாழ்க்கை தான் பிரச்சனையாயிடும். அப்புறம் கதிர், இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சார். அந்த 5 லட்சம் பணத்தை நீங்க இன்னும் 1 வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். அது உங்களால ரெடி பண்ண முடியலனா நான் வேற யார்கிட்டயாவது கேஷை வாங்கிட்டு உங்களுக்கு பதில் அவங்கள பார்ட்னரா சேர்த்துக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு தானா? என்னாச்சு? கதிர், உனக்கு என்னாச்சுடா? என்னடா இதெல்லாம்? அது வந்து அப்போ நீ இந்த ஏஜென்சில பார்ட்னரா இல்லையா? இன்னும் வேலைக்காரனா தான் இருக்கியா? நான் உங்களை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க 5 lakhs மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. 5 lakhsக்காக நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. மீதி 5 lakhs கொடுத்தாதான் நீங்க ஈக்குவல் பார்ட்னரா ஆக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உங்க ஷேர் இந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை எப்படியாவது கொடுத்து சேவ் பண்ணுங்க கதிர். அந்த 5 லட்சம் பணத்தை நீங்க இன்னும் 1 வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். அப்போ இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த யூனிஃபார்ம் உன்னை விட்டு போகுமா? இந்த யூனிஃபார்ம் நான் என்னைக்குமே வெறுத்தது இல்லை தானா. எந்த வேலையுமே குறைஞ்ச வேலை கிடையாது. கதிர், என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு கவலையே இல்லாத மாதிரி பேசுறல்ல. உன்னை ஒரு ஓனர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பா கதிர்? நம்ம மேல எந்த தப்பும் இல்லை தானா. நம்ம ஏழையாவே இருக்கணும்னு நம்மளை படைச்சிருக்கான்ல, அந்த கடவுளோட தப்பு தான். கடவுளை குத்த சொல்லாத கதிர்.
நமக்கு கடவுள் நல்ல வழியை தான் காட்டுவாரு. மீதி 5 லட்சம் ரூபாவை கொடுத்தாதான் உன்னால ஓனர் ஆக முடியும்னா அத நம்ம எப்படி ரெடி பண்றது? அதான் நீ நம்புற கடவுளே நல்ல வழி காட்டுவாருன்னு சொல்றல்ல, அவரே காட்டட்டும். என்ன மன்னிச்சிருத்தனா. இப்ப நான் கஷ்டப்பட்டாலும் நல்லா சம்பாதிச்சு உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறது தான். நீ ஓனரா இருக்கேன்னு தான் நான் மனசளவுல சந்தோஷமா இருந்தேன். ஆனா எப்ப நான் உன்னை இந்த கோலத்துல பார்த்தேனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னை ஓனர் ஆக்குறதுக்காகவே நான் பேட்மிண்டன்ல ஜெயிக்கணும். நான் கண்டிப்பா ஜெயிச்சு உன்னை ஓனர் ஆக்குவேன். நான் அயன் பண்ணி கொடுக்கிற சட்டையை போட வச்சு உன்னை ஓனர் சீட்ல உட்கார வைப்பேன். இது என் காதல் மேல சத்தியம். என்ன சார், இன்னும் தானே வரலையா? இன்னும் இல்ல கார்த்தி, இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்ன சார் ஆச்சு? அந்த பொண்ணு போனை எடுக்க மாட்டேங்கிறா. என்ன சார் நீங்க, மேட்சுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு அதான் டென்ஷனா இருக்கு கார்த்தி. நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா. சார் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருங்க சார். இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாதான் அவ பிராக்டிஸ்க்கு வருவா. நீங்க ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறீங்க சார். இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கணும். அவளை இன்னும் கொஞ்சம் மிரட்டி இருந்தா அவ இன்னும் வந்திருப்பா சார். உங்களுக்கு டேலண்ட் பத்தல சார். இங்க பாருங்க கார்த்தி, என்னோட பிசினஸை டெவலப் பண்றதுக்காக புவனேஸ்வரி மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்காக உங்களை நான் கோச்சா போட்டேன். நீங்க என்ன ஓவரா டாமினேட் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஒரு பேஷன்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தானா கண்டிப்பா வின் பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி நடந்தா அதை வச்சு நான் இன்னும் பெரிய மேட்சுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவேன். அதுக்காக தான் அந்த பொண்ணையே நான் செலக்ட் பண்ணேன். சார் அதெல்லாம் தெரியும் சார். வின் பண்ணணும்னா முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும்ல. அது எனக்கும் தெரியும் கார்த்தி. நீங்க எதுக்காக இங்க கோச்சா வந்திருக்கீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். ஏதோ புவனேஸ்வரி மேடத்துக்காக தான் இதெல்லாம் நான் ஓகே சொன்னேன். அதுக்காக நான் உங்களுக்காக ஒர்க் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஐயோ சார், நான் அப்படி எதுவும் சொல்லல. இன்னும் கொஞ்சம் அவகிட்ட ஸ்ட்ரிக்டா பேசினாதான் அவ வழிக்கு வருவா. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற விஷயம் வேற சார். அது என்னோட பர்சனல். ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா நான் பர்சனலை மிக்ஸ் பண்ண மாட்டேன் சார். அவ வின் பண்ண நானும் ஹெல்ப் பண்ணுவேன் சார். அதே மாதிரி நான் நினைச்சதும் நடக்கணும். அவளுக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். சரி கார்த்தி, அந்த பொண்ணு இன்னைக்கு வரலான்னு பார்ப்போம். இல்ல நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவளை எப்படி வர வைக்கணும், எங்க போய் பேசணும்னு எனக்கு தெரியும்.